அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு வருத்தமான செய்தியை நான் உங்கள்கிட்ட இப்போது பகிர்ந்துக்க போகிறேன். என் சாவுக்கு ஆசிரியர் தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு +1 மாணவர் தூக்கு போட்டு தற்கொலை. என்ன இது? கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அதுவும் எப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி திட்டார். அதனால் அதுக்காக இதெல்லாம் நியாயமே இல்லை, லாஜிக்கே இல்லை. ஒரு பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு தடவை சொல்லலாம், 10 தடவை கூட சொல்லலாம். அப்பவும் புரியலைன்னா கொஞ்சம் திட்ட தான் செய்வாங்க. வாத்தியார்னா என்ன? கண்டிப்பான வாத்தியார் இருக்கணும், கண்டிப்பான பெற்றோர்கள் இருக்கணும். இப்போ இங்கே இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் காலங்களாக எல்லோரும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இவங்களுக்கு மத்தியில் தான் 70s 80s 90s வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் பட்ட கஷ்டங்கள் என் மகன் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, வாஸ்தவம் தான். ஆனால் நான் பட்ட கஷ்டத்தை என் பையன் படக்கூடாதுங்கிறதுக்காக தொட்டதுக்கெல்லாம் அவனுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுத்து அவனை நீங்கள் கோழையாக்கிறாங்க. மனதளவில் ஒரு பலமானவனாக இல்லாமல் ஆக்கிடுறீங்க பெற்றவங்க. இப்பேற்பட்ட ஒரு நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நாட்டில் இல்லை, உலகமே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கு. எல்லாமே இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா விளையாடுறதுக்கு செல்லு நோண்டுறதுக்காக கொடுக்கலன்னு சொல்லிட்டு அம்மாவே அடித்து காலி பண்ணிவிட்டு அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கூட பார்க்காம செல்லை நோண்டிகிட்ருக்க பையன். வாத்தியார் திட்டார், அடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக தூக்கு போட்டுக்கிற, மருந்து குடிச்சிக்கிற, நெருப்பு வச்சுக்கிற பையன், பசங்க பொண்ணுங்க. அப்பா திட்டாங்க, அம்மா திட்டாங்கன்னு மனம் உடைஞ்சு போய் தூக்கு போட்டுக்கிற, நெருப்பு வச்சுக்கிற, மருந்து குடிக்கிற பசங்க பொண்ணுங்க. யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஊமையாக தான் வாழணும். எல்லாமே யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லத்தான் செய்வாங்க. பெற்றவங்க முதல்ல கண்டித்து வளர்த்துங்க. கண்டிங்கன்னா அடிங்க, மிதிங்க, தூக்கி போட்டு விதிங்கலாம் நான் சொல்லலை. செல்லம் சாப்பாடு, ட்ரெஸ்ஸு வேணுங்கிறது வாங்கி கொடுக்கலாம், அது வேறு. கண்டிப்பு கொஞ்சமாவது இருக்கணும். பெற்றவங்களுக்கு அப்புறம் அதிக நேரம் இருக்கிறது நம்ம ஸ்கூலில் தான். அப்போது வாத்தியாருங்களும் டீச்சர்ஸும் கொஞ்சமாவது கண்டிக்கத்தான் செய்வாங்க. எப்படிங்க சிரிச்சுக்கிட்டே ஒரு மாணவனை நம்ம ட்ரைனிங் பண்ண முடியும்? கண்டிப்புன்னு ஒன்று இருந்தால் தான் அவங்க அந்த இடத்துல நல்லா வருவாங்க. பணத்தை கொட்டி படிக்க வைக்கிறீங்க ப்ரைவேட்டில், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பணம் கட்டுறீங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம நல்ல மாணவனை கொடுக்கணுன்னு கொஞ்சம் அடிக்கத்தான் செய்வாங்க, திட்டத்தான் செய்வாங்க. எதுவுமே நான் பணத்தை கொட்டி கொடுப்பேன், ஆனால் என் பையன் நல்லா படிக்கணும், நீ எதுவும் சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் பணத்தை கொடுங்க, நான் வாங்கி வச்சுக்கிறேன், நான் சொல்லிக் கொடுக்குறேன், உங்கள் பையன் படிக்காததும் அவன் இருப்போம் அப்படின்ட்டு வாத்தியார் போயிடுவாங்க. அப்படி போய்ட்டு என்ன சொல்லுவீங்க? பணத்தை நான் லட்சமாக கொட்டி கொடுத்தேன், ஆனால் அந்த ஸ்கூல் சரியில்லைன்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன தான் அடித்தா வாத்தியார் சரியில்லை, நல்லா படிக்கலாம் ஸ்கூல் சரியில்லை, உங்கள் பையன் சரியில்லைங்கிறத யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் தயவுசெய்து நிஜத்தை புரிஞ்சுக்குங்க. பசங்களை கொஞ்சமாவது கண்டித்து வளருங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், அவன் கெட்டதெல்லாம் பண்ணுறான், அது வேறு, அது பாசம், அன்பு. ஆனால் ஒரு ஒழுக்கமான ஒரு மாணவனாக இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும். டீச்சர்ஸ் கண்டிப்பானவர்களாக இருந்தால் தான் அவங்ககிட்ட ஒரு மரியாதை வரும், பயம் வரும், அவன் நல்லா படிப்பான். அதை புரிஞ்சிக்காமல் இது மாதிரியான கோழைகள், வேறு என்ன நான் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, இது மாதிரியான கோழைகள் இந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தூக்கு போட்டுக்கிட்டா இறந்து போனால் என்ன தான் பண்ணுறது? இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அந்த பையனுக்காக நான் வருத்தம் தான் பட முடியும். தயவுசெய்து பெற்றவங்க கொஞ்சமாவது கண்டிப்பாக காட்டுங்க. கசப்பையும் கொடுங்க அவங்களுக்கு. இனிப்பையே கொடுத்துட்ருந்தீங்கன்னா திடீர்னு கசப்பு வரும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் கசப்பு இனிப்பு ரெண்டையும் கலந்து கொடுங்க. பெற்றவங்க முதல்ல அதை பண்ணுங்கள். நன்றி.